அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலில் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee. O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசாயா அதிகாரம் 27 1 முதல் 13 வசனம் வரை. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடித்ததும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்திலே இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். In the days the Lord within his sword, and the great and strong as were, shall and punished Leviathan, the freezing serpent, even Leviathan, that crooked serpent, and he shall slay the dragon that is in the sea. வசனம் 2. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும்
திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். In the day sing ye unto her, a vineyard of the red wine. வசனம் 3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். In the Lord do keep it, I will water in every moment, lest any hurt it, I will keep it night and day. வசனம் 4. உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செடியையும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். Fear is not in me, who will set the prayers and thrones against me in the battle. I will go throughout them, I will burn them together. வசனம் 5. இல்லாவிட்டால் அவன் என் பலனையே பற்றி கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னுடனே ஒப்புரவாவான். And let him take hold of my strength, that he may make peace with me, and he shall make peace with me. வசனம் 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். He shall cause them that come of the Jacob to take root. Israel shall blossom and bear, and fill the face of the world with the fruit. வசனம் 7. அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல அவனை அடிக்கிறாரோ, அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் அவன் கொல்லப்படுகிறானோ. He smitten him as he smit these that and smit him is slain according to this soldier of them that are the slain by him. வசனம் 8. தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையிலும் மட்டாய் அதனுடனே வழக்காடுகிறார் கண்டால் கற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடும் காற்றினால் அதை விலக்கி விடுவார். In measure when he shout the force, so though with David with it he stirred is and sugar wine in the days of the erst wine. வசனம் 9. ஆகையால் அதனாலே யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிப்படங்களில் கல்களெல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணம்பு கற்களாகிவிடும் போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவாரோ என்பதே அதனால் உண்டாகும் பலன். By these and therefore shall end the iniquity of the Jacob be buried, and this shall end the fruit to take away his sin, when he maketh all the stones of this altar as pure stones that are the better in the sunder, the scrolls and the image shall not stand up. வசனம் 10. அரணான நகரம் அவாந்தரையாகும், அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தைப் போல் விட்டுவிடப்பட்டதை ஆயிருக்கும். கன்று குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தாளைகளை தின்னும். Here this different city shall be and desolate, and this habitation forsaken and left like a wilderness. There shall and the sheep
and there shall he lay down and consume the branches thereof. வசனம் 11. அதன் கொப்புகள் உலரும்போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளையே கொளுத்து விடுவார்கள். அது உணர்வுகள் ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவரே அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். When these spoke thereof are returned, they shall be broken off. The woman come and set them at the fire. But it a people of understanding thereof he that and made them will not have the mercy, and them and he that and formate them will and show them not favor. வசனம் 12. அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். And it shall come to the pass in that day that Lord and shall be from this channel of the river unto this from of Egypt, and ye shall be gathered one by one, O ye children of the Israel. வசனம் 13. அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதற அடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரையே பணிந்து கொள்வார்கள். And it shall come to the pass in the day that great and trumpet shall be blown, and they shall come which were ready to the perish in the land, the Assyrians and the outskirts in the lands of the Egypt, and shall worship the Lord in the holy mountain of Jerusalem. ஆமேஷ் அண்ட் சிண்ட்ரெல்லா. வீட்டுக்கு குறைந்தபட்சம் அதுதான் நடக்கும் என்று அவள் நம்பினாள். கொஞ்சம் குனிந்து கொண்ட ஒரு விரையிலே வைத்து கவனமாக ஸ்பைக்கு ஒரு சிறிய செல்லப்பிராணியை கொடுத்தாள். மேரி தன் கைகளை ஒன்றாக பற்றி கொண்டாள். மனதுடன் இந்த எலிக்கு ஒரு நல்ல வீட்டையே கொடுக்க முடிந்தால் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். முடிந்ததை நினைத்து பாருங்கள். ஸ்பைக் என்ன சாப்பிடுகிறது? தன் சமையல் அறையிலே உள்ள ஒரு அலமாரிக்கு விரைந்து சென்று மேரி ஒரு பிளாஸ்டிக் கல்களான வெளியை எடுத்தாள். ஸ்பைக்கின் அனைத்து பொருட்களும் அங்கே உள்ளன. அவன் மெல்லும் பொம்மைகளை விரும்பினான். மேலும் காகித துண்டுகளின் குரல் அவன் ஒரு வசதியான கூட காட்டுவதற்கு ஏற்ற அவன் அனைத்து பொருட்களையும் ஒரு கோன்வர்ஸ் பையிலே வைத்தபடியே எலிகள் மிகவும் சுத்தமாக இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு வாரமும் துண்டாக்கப்பட்ட காகிதத்தை மறைக்காதீர்கள். அவனுடைய தண்ணீர் பாட்டிலும் புதிய தண்ணீரை இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது சாப்பிட்ட அவனுக்கு எலித்த தூள்கள் மற்றும் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் பிடிக்கும். அந்த சிறிய உயிரினத்தை பார்த்து சிரித்த மேரி தன் குரலை மென்மையாக்கினாள். அவனுக்கு ஸ்ட்ராபெரிகள் மிகவும் பிடிக்கும். ஸ்ட்ராபெரிகள் மிகவும் பிடிக்கும். அவள் அதை ஒருபோதும் ஈர்த்திருக்க மாட்டாள். உன் மடியில் கட்டி பிடித்து அவரை
அரவணைப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதை செய்யும் அளவுக்கு அவன் உன்னிடம் அரவணைக்க சிறிது நேரம் ஆகலாம். ஸ்பைக் அவள் உணர்ந்ததை விட மிகவும் ஆளுமை மிக்கவனாகவும் மறைத்து வைப்பது கடினமாகவும் ஒலிக்க தொடங்கினாள். சரி, மேரி சிரித்தாள். உனக்கு கேள்விகள் இருந்தால் எங்கே வர வேண்டும் என்று உனக்கு தெரியும். என்னால் முடிந்தவரை நான் உனக்கு உதவுவேன். அந்த எலியை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இந்த புக் ஃபினிஷ்ட். இந்த புக் 4th சாப்டர் படிக்கணும். 4th chapter. It is August in Brooklyn, an Illuminate city approached, and the blue Mediterranean Sea. The air is not hot. My still cap and the troll have the come to the short you war. Instead they find a living revelation. The photograph, the filling shoulder will and become the most and famous war photograph is in history. I will come to the Samblazan, not just the snaps civil war, but all war, and it is an trouble human cost for the controversy surrounding the filling shoulder sea appendix. He dot. By late and September, Cab and Truro are the back in the Paris, awaiting new assessments in Spain. That full, there is another big change. The Soviet Union has agreed to send arms to the Spanish government. The war may be an training and carry is an way to the being famous. Fourth chapter. பழுது நீங்கும் நம் உடலமைப்பு. 63 பக்கம். வேரில் எப்போதும் இறப்புகள் காணப்படுவது உண்டு. நமது உடம்பில் நடக்கும் பெரும் எந்த விதத்திலும் வித்தியாசமானது அல்லது அதிக வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் எதிரி உள்ளே நுழைந்து கொழுப்பு புரதங்களை உயிரணுச்சுவர் குழாய் சுவர்கள் மற்றும் உயிரணு உட்கருவின் டிஎன்ஏவை கூட சிதைக்கின்றன. சேதப்படுத்தப்பட்ட பொழுதை நீங்கும் அமைப்புகள் நம் உடலில் இருப்பதாக பல ஆய்வுகள் கூறியுள்ளன. உடலுக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து இருந்தால் அது தன்னையே தானே குணப்படுத்தி கொள்ளும் என்பதைதான் வலுவான ஆதாரம் இங்கு உள்ளது. நமக்குள் நடக்கும் போரில்
வெற்றி பெறுவதற்கான எடுத்துக்காட்டுகள். ஒன்று, எவிலின் கதையாகும். இப்போது நீங்கள் ஆக்சிஸ் என்ற அழுத்தத்தின் அடிப்படை கருத்தை புரிந்து கொள்வீர்கள். எனவே நாட்டப்பட்ட சீர்கேடு விளைவிக்கும் நோய்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக உற்று நோக்கி அவற்றை சரியாக புரிந்து கொண்டு அவற்றை எவ்வாறு தடுப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே தீவிரமான சீர்கேடு விளைவிக்கும் நோய் இருக்குமானால் நீங்கள் உங்கள் உடல் நலத்தை மீண்டும் எவ்வாறு சரி செய்வது என்பதை கண்டறிவீர்கள். நோய் தடுப்பு மருத்துவத்தின் முற்றிலும் புதுமையான ஒரு அணுகு முறையின் வியக்கத்தக்க விளைவுகளை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அதுதான் ஊட்டச்சத்து மருத்துவமாகும். Facebook is fundamentally changing the way people communicate, the way and marketer sell product, the way people receive and filter news, the way and governments interact with their and citizens, and in some countries it is critically influence even political regimes. I believe that and over time people get and remember for what they build, and if you build something great, people don't care about what and someone say about you in a movie. They care about what you and build. I personally work a large and mid-size and tiny companies at the smallest. I was employee member for. I have the many friends that I have started their own company. I have joined other fielding companies incorrectly. Many of my peers at the successful driven change are from the different environments. That reason way some people can drive and change despite employees is they and have a deep started desire to make a difference and don't see obstacles like companies such as the improvement over this course of my career. I have realized that his ability to drive and change is about leadership, vision and the person. It is also about the executive that can support you and provide the runway to the drive change. Let not and forget that and people play and
role in defending the company culture to do. If you want and the agile motivated workforce, then here are people that have the entrepreneurial, creative thinker and action oriented. I will say that being pioneer is the hardest job of them all. Just ask the Mark Zuckerberg, canning the world and requires you to be rebel. It is requires this courage to stand up to the critics and continue and fought to the your purpose driving invitation and creating extraordinary product. Our service is your way to leave a memorable footprint and the head to the make and the impact, even if small. Your person difference use the purpose drive use and your product so the world what we and believe in what in you person your purpose you are the product.